டாடா சொல்கிறது வடகிழக்கு பருவமழை, இனி பனியும் இளம் வெயிலும். வடகிழக்கு பருவமழை ஓரிரு நாட்களில் முடிவுக்கு வருகிறது. இனி வரும் நாட்களில் இரவு மற்றும் காலையில் பனியும் பகலில் வெயிலும் நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் 4 புயல்கள் உருவாகின. அக்டோபரில் அரபிக்கடலில் தேஜ் புயல் உருவாகி ஏமன் நாட்டுக்கு சென்றது. வங்கக்கடலில் ஹாமூன், மிதிலி என்ற புயல்கள் உருவாகி வங்கதேசத்தில் கரை கடந்தன. மிக்ஜாம் புயல் உருவாகி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களை லேசாக வருடியதில் அதிக கனமழை பெய்தது. வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. மற்றொரு வளிமண்டல சுழற்சி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களையும் புரட்டி போட்டது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை ஒரு சில நாட்களில் முடிவுக்கு வருகிறது. வரும் நாட்களில் இரவிலும் அதிகாலையிலும் பனிமூட்டம் காணப்படும். பகலில் மிதமான வெயில் நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான காலத்தில் வடகிழக்கு பருவமழை 44 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். ஆனால் 4% கூடுதலாகவே 46 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னையில் 2022ஆம் ஆண்டில் சராசரியாக 92 சென்டிமீட்டர் பெய்தது. அதைவிட 18% கூடுதலாக 2023இல் 109 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் ஜனவரி 1 முதல் நேற்று வரை சராசரியாக 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னையில் சராசரியாக 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது.